கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பணிந்து கொள்ள வந்த சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பெரும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதருக்கு நாம் உறவினர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நாம் நெருங்கியவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய அந்த பிரபலமான காரியத்தை பயன்படுத்தி கொண்டு மனிதர்கள் எவ்வளவு தைரியமாக அல்லது கர்வமாக எவ்வளவு பெருமையாக வாழ்வார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நான் இன்னாருடைய உறவினர், இன்னாருடைய நண்பர் என்று சொல்லிக் கொள்வதில் அத்தனை பெருமிதம் உண்டாகிறதை இன்றைக்கு நம்முடைய வழக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆம், நீங்களும் நானும் நம்பியிருக்கின்ற கடவுள், நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற கடவுள், நமக்காக உயிரை கொடுத்து திரும்ப 3ஆம் நாள் தாம் சொன்ன வண்ணமாகவே உயிரோடு எழுந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த கடவுளாக இருக்கிறார். சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் சாதாரண ஒரு ஆண்டவர் அல்ல. அவரால் பிறவிலேயே குறைபாடுகள் நிரம்பி பிறந்ததான மக்களையும் சுகமாக்க முடியும். மரித்து போனவர்களையும் ஒரே ஒரு வார்த்தையினாலே எழுப்ப முடியும். பலவிதமான பிசாசுவின் கட்டுகளினாலே மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை கூட ஒரே ஒரு வார்த்தையினாலே விடுதலையாக்க முடியும். இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. காரணம், அவர் சகல அதிகாரமுடைய ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த கடவுள் நம்முடைய கடவுளாக, நம்முடைய இரட்சகராக, நம்முடைய மீட்பராக இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் யாவும் ஒன்றுமில்லாதது அவருக்கு முன்பதாக. நாம் பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக, நம் கணவர் மனைவிக்கு இடையில், அல்லது இன்னும் நம்முடைய வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் தனித்து பார்க்கும் பொழுது அது நம்மை அப்படியே உருக்குலைய வைத்து விடுகிறது, நடுங்க வைத்து விடுகிறது, கண்ணீர் வடிக்க வைத்து விடுகிறது. ஆனால் அந்த பிரச்சனையின் அருகில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நம்முடைய இரட்சகரை அருகில் வைத்து பார்த்து, என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, ஆனால் என் ஆண்டவரால் எனக்காக தீர்க்க முடியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை அவ்வளவு எளிதானதாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பார்வையில் அது மலை போன்றதாக நின்று கொண்டிருக்கலாம், அது அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கலாம். எவ்வளவு நீங்கள் முயற்சித்தும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் நாளுக்கு நாள் அது பெருகிக்கொண்டே அதிகமாகி கொண்டே இருக்கிறதை போல் உணரலாம். ஆனால் உங்கள் அருகில் நிற்கின்ற, நீங்கள் நம்பி இருக்கின்ற, நீங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித் தருவது என்ன? வானத்திலும் பூமியிலும் நான் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராக, நான் உயிர் தெழுந்து உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லித் தருகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகளே நினைத்து கண்ணீர் வடிப்பதை நிறுத்திவிட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை துதிக்க பழகி கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க பழகி கொள்ளுங்கள். பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் தீர்த்து விடுவார். காரணம் என்ன? அவர் கட்டின
கல்லறையிலே இருந்து, காவல் பண்ணின கல்லறையிலே இருந்து தாம் சொன்ன வண்ணமாய் உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் ஒரு பெரிது அல்லவே அல்ல. அவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய நீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனையெல்லாம் உம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் வைத்து விடுகிறோம். கர்த்தாவே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். உம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினால விடுதலை ஆக்கும். ஆசீர்வதியும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.